அன்பு கண்மணி ஜோடியா இருக்கல பிடிக்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சிவகாமி அன்பையும் கண்மணியும் எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்லியே, ஞாபக மறதி வந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்றாங்க. இங்க சமையல் செஞ்சும்போது உப்புக்கு பதிலா ஜீனி, இங்க சாப்பாடு ஃபுல்லா காரம் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்டு விட்டுர்றாங்க. போட்டு விட்டதும், இங்க பாட்டி அத சாப்பிட்டு வாயில வைக்கவே முடியல. "என்னடி இதெல்லாம்?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சிவகாமி இருந்துட்டு, "அதான் எனக்கும் புரியல அத்த. இப்ப எனக்கு சிலதெல்லாம் மறந்து போயிடுது. எதனால இப்படிலாம் இருக்குன்னு தெரியல." அப்படின்னு சிவகாமி சொன்னதும், உடனே அவங்க பையன்கிட்ட, "முதல்ல இவள டாக்டர்ட்ட காமிடா. இவன் பாட்டுல நாளைக்கு விஷத்த சாப்பாட்டுல கலந்துட்டானா, அப்புறம் நம்ம போய் சேர வேண்டியது தான்." அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. உடனே சிவகாமி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. காமிச்சதும் அவங்களுக்கு ஏற்கனவே தலையில அடிபட்டதுனால இந்த மாதிரி ஆகியிருக்கலாம். அவங்களுக்கு ஞாபக மறதி மாதிரி இருக்குது. அ இத கொஞ்சம் கொஞ்சமா தான் கியூர் பண்ண முடியும். யாராவது பக்கத்துல இருந்து இவங்கள அக்கறையா கவனிச்சாங்கன்னா, இத சீக்கிரமாவே கியூர் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்க சிவகாமி பார்க்குற டாக்டர் வந்து சொல்றாங்க. உடனேவும் இங்க பாட்டி, "இவள யார் பக்கத்துல உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க? நமக்கு வேற வேலை இல்லையா?" அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலா, "எனக்கு என்னமோ இந்த சிவகாமி ட்ராமா பண்ற மாதிரி தெரியுதே. ஏற்கனவேவும் இந்த சிவகாமியால நடக்க முடிஞ்சுச்சு. நடக்க முடியாத மாதிரி எல்லார் முன்னாடியும் ட்ராமா பண்ணுச்சு. இப்பயும் அதே மாதிரியும் பண்ணுது. இதுல ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு வெண்ணிலா நெனைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் இருந்துகிட்டு, நேரா அன்பு கண்மணி கிட்ட போயிட்டு பேசுறேன். தெரியல பெரியம்மாவுக்கு தலையில அடிபட்டதுனால வந்த எஃபெக்ட்டா என்னன்னு தெரியல. பெரியம்மா வர வர எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குதுண்ணே. பெரியம்மாக்கு ஏதாவது ஆயிடுமான்ட்டு கார்த்திக் அன்புகிட்ட வந்து சொல்றாங்க. உடனேவும் அந்த இடத்துல கண்மணி இருக்கிறாங்க. உடனே கார்த்திக் அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கண்மணி கேட்டதும், அத்தைக்கு என்னாச்சுன்னு நான் எப்படி சொல்லுவேன் அண்ணி? பெரியம்மாவுக்கு தலையில ஏதோ பிரச்சனை இருக்குதாம். அதனால தான் எல்லாமே மறந்து போயிடுறாங்களாம். எனக்கே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க. உடனே நீங்க 2 பேரும் வந்து தான் பெரியம்மாவ பார்த்துக்கணும். பெரியம்மாவ பார்த்துக்கிறதுக்கு வேற யாருமே அந்த வீட்ல இல்ல. உங்கள தவிர. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வரலாம். நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே இங்க கண்மணி என்ன சொல்லன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவேரி இருந்துகிட்டு, "என்ன முழிச்சுட்டு இருக்க? சிவகாமி உன்னை எப்படி பார்த்துக்கிட்டா? அப்படி இருக்கும்போது, அவ இந்த நிலைமையில இருக்கும்போது நீ தானே போய் பார்த்துக்கணும். போடி! சிவகாமிய நல்லா பார்த்துக்கோடி!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் "அந்த வீட்டுக்கு நான் போகணுமா?" அப்படின்ட்டு கண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க. "சிவகாமிக்காக நீ போய் தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க அம்மா சொன்னதும், "சரி நான் அத்தைய பக்கத்துல இருந்து நானே கவனிச்சுக்கிறேன்." அப்படின்ட்டு கண்மணி வந்து வீட்டுக்கு போறதுக்கு முடிவெடுக்குறாங்க. இங்க கார்த்திக்கு சந்தோஷமா இருக்குது. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.